நன்மை என்பது உங்களை முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. நன்மை என்பது உங்கள் இறைவன் மீதும், அதாவது நன்மையின் மீதும், நன்மையை தவிர இல்லை, என்னுடைய தேவையின் மீதும் அர்த்தம். இறைவன் மீதும்னா உங்களுடைய தேவையின் மீதும். ஏனென்றால் அந்த தேவையை உங்களுக்கு வழங்கிய உங்களுடைய இறைவன் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது. அதாவது உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்பி இருக்கிறீர்கள் அர்த்தம். நன்மையின் மீதும் மறுமையின் மீதும். இது விதி. எதை நீங்கள் செய்கின்றீர்களோ அதற்குரிய விளைச்சல் உண்டு. இதை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள். இப்பொழுது அதை நிறைவேற்றக்கூடிய வானவர்களை நம்பிக்கை கொள்கின்றீர்கள். இன்னொரு படைப்பு இருக்கிறது, வானவர்கள் என்ற ஒரு படைப்பு இருக்கிறது. அதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள். தேவர்கள், நீங்கள் தேவர்களையே கடவுளாக்கிக் கொள்கிறீர்கள். தேவர்கள் உங்களுக்கு உதவியாளர்கள். இறைவனுடைய அந்த படைப்பு தேவர்கள் உங்களுக்கு உதவியாளர்கள், அறிந்து கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் வணங்குவதல்ல, அவர்கள் உங்களுக்கு உதவியாக ஆக்கியிருக்கின்றான். எப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு அஞ்சுபவர்களாக இருந்தால், தவறு செய்ய பயப்படுவர்களாக இருந்தால், அவர்கள் அப்பொழுது உங்களுக்கு உதவியாளர்கள். இப்பொழுது அதன் பாதல் வழிகாட்டக்கூடிய வேதங்களின் மீதும் சத்தியத்தின் மீதும் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த வாக்குகளின் மீதும், அந்த வாக்குகளின் பாதையில் உங்களை திருப்பக்கூடிய இறை அடியார்களின் மீதும், அந்த செய்தியை உங்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அடியார்கள் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்வது நன்மையாகும். அவர்கள்தான் உங்களை ஒவ்வொன்றாக அறிமுகப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு வேத வாக்குகளை அறிமுகப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு உங்களுக்கு வானவர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். அவர்கள் உங்களுக்கு நீங்கள் செய்ததற்குரிய கூலி உண்டு என்பதை பற்றி அறிவிக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய நன்மையின் பாதையில் அவனை தவிர இல்லை. இறைவன் என்பது நன்மை, அதை தவிர உங்களுக்கு இல்லை என்பதின் பாதையில் உங்களை திருப்புகிறார்கள். உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புகிறார்கள்.